ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 199 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். லைக் போட்டு வீடியோக்குள்ளாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் போயிடுறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவன் ஸ்வாட் கிங் அவருக்கும் நம்ம ஹீரோ கிங் ஆஃப் ஸ்வாட் ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டு தான் நடக்கிறது. ஸோ ரெண்டு பேரோட ஃபைட்னும் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது செவன் ஸ்வாட்ஸ் கிங்கோட ஸ்பீடு அமேசிங்காக இருக்குன்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சீலிங் ஸ்டார்ஸ் அதை வச்சு பீஸ்ட் காட் அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இப்படி அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ என்னதான் ஹீரோ அவனோட டெய்லை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாலுமே செவன் ஸ்வாட்ஸ் கிங்கோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ விட்டாம அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் ஃபைட் அதிகமாக இருக்கு. ஸோ உடனே அந்த செவன் ஸ்வாட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஸ்வாட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அட்டாக் மாதிரி பண்ணுறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தப்பிக்கிறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிச்சிட்டு போக ஆரம்பிச்சு. ஹீரோ கேட்போம் அந்த இடத்துல, என்னப்பா செவன் ஸ்வாட்ஸ் கிங், ஸோ உங்கள் ஸ்வாடோட ஸ்பீட் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு இருக்க. இந்த கேட்ட உடனே அவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த ஸ்வாட் இது வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்வாடில் சண்டை போடணும், அடுத்த ஸ்வாட் எடுத்து சண்டை போட இருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு நல்லாவே புரியுது அடுத்தடுத்த ஸ்வாட் சண்டை போடும் பார்த்தா அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரமாக இருக்குது, இவரோட ஸ்பீட் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்வாட் எடுத்தால் கண்டிப்பாக இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார், ஸ்பீடாக இருப்பார்னு புரியுது. இதை ஃபைட்டை பார்க்குற எல்லாருமே என்னடா ரெண்டு பேர் இந்த லெவலுக்கு சண்டை போட்டுட்டாங்க, இவங்க ரெண்டு பேரோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் கிங் ஆஃப் ஸ்வாட் அவர் செவன் ஸ்வாடுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுருக்காரு, ரொம்பவே அமேசிங். ரெண்டு பேரும் யார் பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. ரெண்டு பேரோட ஃபைட் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு ஹீரோக்கு தெரியுது கண்டிப்பாக. ஸோ இந்த ஆள் கண்டிப்பாக 8 ஸ்வாட் சண்டை போட்டால் கண்டிப்பாக முடியாதுன்ற ஹீரோ புரிஞ்சுட்டு அவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் உங்களை ரொம்பவுமே மதிக்கிறேன், உங்களோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இவனை சொல்லிடுறான். இதில் நான் அவங்கள மதிக்கிறேன், இங்கே நான் கிளம்புறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல குரங்கு பையனை பற்றி திரும்ப ஒரு முறம் முறைச்சிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு ஹீரோ போயிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், இவனை இப்படியே விட்டு போக முடியாது இல்லையா, அதனால பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இவன் அட்டாக் பண்ண போது என்னதான் செவன் ஸ்வாட் பார்த்தாலும் கண்டுக்கல. ஸோ நம்ம ஹீரோ போகிற போக்கில் தான் சீலிங் ஸ்டார்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் மைக்கு ஒரு அடிப்பான் பாருங்க, அடிக்க அவன் அதே இடத்துல துண்டு துண்டு ஓட்ட போட்ட மாதிரி செத்துடுவான். அவனுக்கு கத்திட்டு சாகிறான். இந்த இடத்துல செவன் ஸ்வாட் கிங் கண்டிப்பாக நான் திரும்ப ரெஸ்ட்ரக்ட் ஆகி உனக்கு பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அவனும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா செத்துறாங்க. ஸோ நம்ம செவன் ஸ்வாட் கிங் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கறதுல இவனோட ஸ்பீட் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்குது. இது மட்டும் பத்தாது, நான் 5 ஸ்வாட் யூஸ் பண்ண வச்சுருக்கான். கண்டிப்பாக சுப்ரீம் ட்ரெஷர் அந்த லெவலுக்கான பவரை இவன் ஆப்டெயின் பண்ணுறதுக்கு தக்கத்தி உடையவனா வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்டவுடனே அப்படின்னா செவன் ஸ்வாட் கிங் ஹீரோ லூஃபைங்க மதிக்கிறாரா. லூஃபைன்னு சொல்ல மாட்டான், கிங் ஆஃப் ஸ்வாட் அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்வாட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருப்பார். நம்ம அவரை கூட இதுக்கப்புறம் நம்ம பக்கச்சுக்கே கூடாது, ஃபியூச்சரில் கூட அவருக்கு எதிராக சண்டை போடக்கூடாது அப்படின்னு பேசுவானு பாருங்க. இந்த விஷயம் இவங்க சண்டை போட்ட விஷயம் அப்படியே காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் அதிகப்படியாக ரூமர்ஸ் மாதிரி இடத்துல செவன் ஸ்வாட் கிங்கோட நம்ம கிங் ஆஃப் ஸ்வாட் பவர்ஃபுல்லாக இருப்பாரோ இல்லை ஒரு சமமாக இருப்பாரோ அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இடத்துல நம்ம ஓல்டு டீமர்ஸ் இதை பார்த்துட்டு அருமைடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான இடத்துல மேட் மேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் பரமா இருக்கு. நம்ம ரெட் ஃபேர் இருப்பாரியா அவக்கு அதுக்குமே இந்த விஷயம் வருது. இதை பார்த்தோன்னே சொல்கிறாங்க கண்டிப்பாக உன்னோட பொட்டன்ஷியல் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கிட்ட இன்னும் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். எக்ஸின் நம்ம ஹீரோ என்ன போனால் அவரோட கேப் கிங் டீச்சர்கிட்ட வரும். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் தூக்கி போட்டு இந்த விஷயம் நல்லா பரவ ஆரம்பிச்சது போல. ஆமாடா அதை வர இந்த சரக்கு பாடுறா அப்படின்றதுல அவரும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்கான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சார்சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிற கேட்டு, அந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துருப்பான். ஒரே அட்டாக்ல இந்த 3 கார்டியன்ஸையும் டிஃபீட் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். அதான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற ஸ்பேஸ். இந்த இடத்துல அதுக்குள்ளே போனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எப்போ 28வது லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். அந்த லெவலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதில் வர ஹீரோவோட க்ளோன் பார்த்தீங்கன்னா கொய்யில் ஃபுல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வெப்பன் நின்றுக்கிட்டு இருக்கு. தலைவன் கொய்யால் பீஸ்ட் கார்டு வெப்பன் எடுத்து வெளியே வைப்பான் பாருங்க, மரண மாசா இருக்கும். அடுத்த செகண்ட் எக்கச்சக்க ஸ்பேஸ்ல உள்ள இருந்து பீஸ்ட் கார்டோட அவதார் கொட்டூரமா வெளியே வந்துட்டு பாருங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ இந்த நம்ம ஆளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 28வது லெவலில் பாஸ் பண்ணிட்டு நம்ம கிங் கேப் இருப்பார் இல்லையா, ஒவ்வொரு லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கா அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணால் நம்ம கிங் கேப்னா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ தான். இதை பார்த்தோன்னே இந்த இடத்துல லூஃபெங் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரம்மாண்டமான சாதனை பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம கூட
நிறைய எஃபெக்ட் போட்டு இந்த நாளைக்கு வந்து வந்திருக்கான். அவன் பெருமைப்படக்கூடியவனா போலான்னு சொல்கிறான் அந்த இடத்துல. ஸோ என்ன தான் வந்து 2 பேருக்குள்ள கேப் அதிகமாக போயிருந்தோம், நம்மளே ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நம்மளும் வந்து முன்னேறுவோம் அப்படின்ற எல்லாருமே நம்ம ஹீரோட வளர்ச்சி பார்த்து சந்தோஷம் தான் வந்து படுறானுங்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பிரைம் சிட்டிலாட் வந்து கேட்டிருப்பான், இந்த மாதிரி நான் வந்து ஹோங் மிங்கா லூஃபெங்கா ஜாயின் பண்ணலாமா அப்படின்றதுல. அவர் மெயில் பண்ணியிருக்காருன்னா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீ வந்து இன்னொரு ஐடென்டி உண்மையான ஐடென்டி லூஃபெங்கா நீங்க அப்புறம் ஹோங் மிங் ஜாயின் பண்ணலாம், ஆனால் உன்னோட ஸ்வாட் ரிவர் கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அந்த லெஜெண்டரி ஐடென்டிட்டி நீ வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதை ரிவீல் பண்ணால் எனக்கு தான் பிரச்சனைட்டு ஹீரோ சும்மா அப்படி கையேந்து வந்து நவுத்துவான் பாருங்க. கொஞ்சால் அங்கே இருக்கிற பாறை அப்படியே 2 துண்டா ஸ்லைஸாக வந்து போகும் இந்த இடத்துல. ஸோ மாஸ்டர் சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த நேரத்தில் நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த மெட்டல் பிளேட் அப்படின்ட்டு. ஸோ இதில் மவுண்டன் சிட்டிங் கெஸ்ட் அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, அடுத்து இருக்கிற 3 மெட்டல் பிளேட் அந்த இடத்த சொல்லியிருப்பாரு, அதில் ஒன்று வந்து இப்போ ஆப்டெயின் பண்ணுற அளவுக்கு தான் வந்து இருக்கு, அதை நோக்கி போகலாம் அப்படின்னு மாதிரி வந்து ஹீரோ வந்து பிளான் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக நான் வந்து அந்த மெட்டல் பிளேட் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே என்னோட சக்தி பலம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹீரோக்கு வந்து புரியும் அந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன இவன் ஐடென்டி மறைக்கணும் இல்லை, அதை ஆட்டே பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தை போய் பார்த்துடலான்ட்டு நம்ம மெயில் பண்ணுவான் நம்ம யூனியனுக்கு, இந்த மாதிரி வந்து நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ யூனியன் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக இருக்கேன், ஹீரோவும் போவான். அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு இருக்கு, திடீர்னு ஏதோ ஒரு அன்னோன் ஷிப்பு பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட வந்து ரீச் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து பரவாயில்ல நம்ம எர்த்து வந்துட்டு இருக்கும்போதே நம்மளை வந்து நிறைய ஷிப்ஸ் வந்து அப்ரோச் பண்ணது லூஃபேங் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடா யாரான்னு பார்த்துட்டு அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கும். அதுக்குள்ளேருந்து ஒரு காமெடி பீஸ் வந்து இந்த இடத்துல. ஸோ வந்து இது வந்து எர்த்து வெளியாளுங்க வந்து உங்கள் ஐடென்டி கன்ஃபார்ம் பண்ண இருக்கா. இதை கேட்டோட ஹீரோ சரியான டென்ஷனு. நம்ம அரேக்கிங்க சொல்கிறா, மாஸ்டர் நீங்கள் வந்து எர்த்தோட வந்து லாடு உங்களே எப்படி வந்து ரெகனைஸ் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கா. ஸோ ஹீரோ என்ன விஷயமே புரியல. அவனும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மெயில் அமைச்சிருப்பான் அவங்க ஃபேமிலிக்கு. அதில் அவன் பையன் வந்து பேசுவான், அப்பா இதை கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல இந்த இமிகிரன்ஸ் நான் யாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ இவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவனுங்க வந்து எல்லையை மீறி நிறைய பேர் இருப்பாங்க. ஈவன் நம்ம ஹீரோட பையன் வரும்போது கூட வெரிஃபிகேஷன்ற பேரில் அரை தூக்கி ஜெயிலில் போட்டுருப்பாங்க. அப்பா அவனுக்கு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கானுப்பா அப்படின்ட்டு இருக்க. டே அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பிங்கு பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு போவோம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ கொண்டு போய் சரியான டென்ஷனாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ கொல்லா வெறில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பை விட்டு வெளியே வந்து வந்துடுறான் அந்த இடத்துல. ஸோ வெளியே வந்தோடனே உனக்கு யார் அத்தாரிட்டி வந்து கொடுத்தது என்ன வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டிருப்பான் அந்த இடத்துல. அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ ஒன்று வருது, அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் யாருன்னா லோகோன்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஷிப் வருது, அந்த லோகோ வந்துட்டு இருக்க உள்ளேருந்து அந்த காமெடி பீஸ் மண்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வெளியே வந்து வந்துருப்பேன் அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஐடென்டிட்டி நான் வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ இமிகிரன்ஸால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடமும் பார்த்தா வந்து சேஃப்டியாக நாங்கள் வந்து வச்சிருக்கோம் இருக்கேன். இதை கேட்ட உடனே ஹீரோ சரியான டென்ஷனாக இருக்குது அந்த இடத்துல. அவனும் பார்த்தீங்கன்னா கொல்ல வெறியில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இல்லாத 6000 வருஷத்துல என்ன நடக்குது வெளியே போங்க அப்படின்ட்டு ஹீரோ கத்துவான் பாருங்க. அந்த ஷிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபோர்ஸ் தமிழ் நசுங்க ஆரம்பிக்க உள்ளக்குள்ள கதறானுங்க. அடுத்த சைனிக்கு எல்லாமே பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்க. அங்கே இருந்தானு அவனுக்குலாம் உள்ள ஹல்லு இல்லை, அவனுக்கு காலு கையெல்லாம் நட்டுக்க ஆரம்பிக்க. லூஃபைங் நீங்களா அப்படின்ட்டு அவனும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவனை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மண்டையை பிடிச்சி நசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவன்ட்டு தூக்கி தரையில் அடிக்க ஆரம்பிக்க. ஹீரோ அடிச்சு கீழே போகிறான். அவன் மேலேருந்து வந்தான் பார்த்தீங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இடத்த சேர்ந்த மக்களை பார்த்தீங்கன்னா இவனுக்கு இமிகிரன்ஸ் வந்து துன்புறுத்திட்டு இருப்பானுங்க. அடிச்சட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொப்புன்னு வந்து விழுக ஆரம்பிக்க. அடிச்சுன்னு ஒன்றுமே புரியல. இந்த இடத்துல ஹீரோ இறங்கினோடனே சுற்றிக்கிட்டு இமிகிரன்ஸ் எல்லாருமே கொடூரமான ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான மக்களை பார்த்தீங்கன்னா வந்து எழுப்பி விட்டுருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. சுற்றிக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் சேர் பண்ணுறானுங்க. இங்கே இருக்கிற ஒரு ஜப்பானில் நகரக முடியல கொடூரமான ஃபோர்ஸ் வந்து டார்கெட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இல்லாத 6000 வருஷத்தில் நீங்கள் வந்து இது வந்து டேக் ஓவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ வெரி குட் பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு ட்ரோன் பார்த்தீங்கன்னா அவனை வந்து வாட்ச் பண்ணிருக்காது பார்த்துட்டு போரோ ஃபேமிலி நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியும். எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து என்னோட ஜத்தை முழிச்சுக்கிறது கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு ஒரு பாப்பிக்கிட்டு அந்த ட்ரோனை எல்லாத்தையும் நசுக்கி போடுவான் பாருங்க. அடுத்த இருக்கிற எல்லா ட்ரோனும் செதற விட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. இதை பார்த்த உடனே வேற இடத்துல இருக்கிற ஒரு ஷிப்பு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு சரியான டென்ஷனில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கத்துவான் அந்த இடத்துல. அந்த லூஃபைங் எவ்வளோ அரகண்டாக இருக்காச்சா, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இவனுங்க யார், இந்த இமிகிரன்ஸ் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ என்னன்னா இவங்களை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு எபிசோட் வந்து போட்டிருப்பேன். ஆனால் அது வந்து காப்பிரைட் வந்து அந்த கிளிப் வந்து கட் ஆகிருச்சு. ஸோ இந்த இமிகிரன்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு இம்மார்ட்டல் வந்து கேட்டிருப்பாரு ஹீரோ கிட்ட வந்து. ஹீரோ வந்து ரொம்ப பவர் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து எர்த்தை வந்து எழுதி கொடுத்துரு இல்லைனா வந்து கொண்டு வந்து கொடூரமான ஃபோர்ஸ் கொடுத்துருப்பார் இந்த இடத்துல.
அந்த நேரத்தில் ஹீரோ என்ன சொல்கிறப்ப இல்லை எர்த்து வந்து என்னோட மதர்லேண்ட், நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன தீவு மட்டும் கேட்டப்போ அந்த தீவை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து சரி ஓகே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்ட்டு அந்த தீவை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கு குடியேறினவங்க மொத்தம் 3 விதமான இனமாக இருப்பாங்க. அதில் வந்து இவங்களுமே வந்து ஒன்று. இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் பூரோ ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல 3 கிங் இருப்பானுங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கோல்டு கிங்கு, நம்ம வந்து எல்லோ கிங்னு வச்சுக்கணும், இன்னொருத்தன் க்ரீன் கிங்கு, இன்னொருத்தன் வந்து ப்ளூ கிங் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஒரிஜினல் பேர் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து இப்படி கூப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து இவனை வந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. அந்த க்ரீன் கிங்கும் டென்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, க்ரீன் கிங் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு வழிஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து இந்த எல்லோ கிங் பேசும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து லூஃபெங் வந்து நம்ம சிட்டி லார்ட் அவரோட டேரக்டான வந்து டிசிப்ளின். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவனை வந்து நம்ம வந்து இந்த அளவு அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ இவன் 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவன் வந்து காணாமல் போயிட்டான். அதுலேருந்து வந்து நம்ம வந்து நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே இவனுக்கும் டென்ஷன் ஆனதுல யாரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தா என்ன, நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியல. ஸோ வந்து 5 மேஜர் ஃபோர்ஸ் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் மாஸ்டர் ஃபேமிலின்றவங்க பூரோ ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியிலேருந்து வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவனால் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் இருக்க. அந்த இது திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்வேனை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல இடத்துல வந்து இறக்கி விட்டுருப்பான். இந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரமாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இம்மார்டல் கிங் லெவல் ஃபோர்ஸாக இருக்குது. என்னது இதுன்ட்டு எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு. ஸோ அது என்னதுன்னா வந்து ஹீரோட ஸ்டார் வெயின் தான் அந்த இடத்துல. ஸோ இந்த வெயினை பார்த்தீங்கன்னா வந்து வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லா இடத்துலையுமே வருது அதனோட உண்மையான ஃபோர்ஸ். அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கிற எல்லாரும் என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்து மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த வெயின் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து அந்த தீவுக்கான பார்டரில் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது. இவனுக்கு பார்த்துட்டாங்க இம்மார்டல் லெவல் வந்து ஸ்டார் வெயினா அப்படின்னு மறந்து போய் பார்த்துட்டு இருந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்லுவாங்க இடத்துல. ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து எல்லாரும் கேளுங்கன்னு ஒரு வாய்ஸ் ஒரு கேட்குற இடத்துல என்னடான்னு பார்த்துட்டு ஹீரோ ஹாலோகிராமில் வந்து அவனும் பேச ஆரம்பிப்பான் அந்த இடத்துல. ஸோ வந்து அத்துமீறி எல்லையை மீறி உள்ள வந்த ஏலியன்ஸ் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறீங்க, இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் கொண்டு போட்டோன்னு மிரட்டுவான் பாருங்க. கொஞ்சம் அதை கேட்டோன்னு இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இடத்துல லூஃபெங்கிறதுல. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு கத்தாச்சு இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் பயந்துட்டு பார்த்தா ஓட ஆரம்பிக்க. இதை பார்த்தோன்னே அந்த கிரீன் கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சரியான நினச்சிருச்சா என்ன அப்படி பண்ணுறன்ற உடனே லூஃபெங் நீங்கள் சும்மா விளையாடுறீங்க, என்ன தைரியம் இருந்தால் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டளை போடுங்க அப்படின்னு நாசுக்காக கேட்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ எங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியல, பூரோ ஃபேமிலி. ஸோ அதனால் பூரோ ஃபேமிலிக்கு எதிராக வந்து லூஃபெங்கால் நமக்கு ஆர்டர் போட தகுதி அவனுக்கு வந்து கிடையாது அப்படி தானே அப்படின்னு கேட்டுருக்க. அவனால் ஆர்டர் போட முடியாதான், ஆனால் இந்த ஆர்டரை போட்டது அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுற அந்த இடத்துல. ஸோ வந்து சிட்டியோட சிட்டி லார்ட் அவர் இந்த ஆர்டர் போட்டிருக்காரு. அதில் என்ன வருதுன்னா வந்து ஸோ இந்த இமிகிரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அத்துமீறி அந்த எல்லையை மீறி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏதாவது வயலண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மரணத்தால் தண்டிக்கப்படுவாங்க. சைன்டு பை சிட்டி லார்ட்னு போட்டிருங்க பாருங்க. இதை கேட்டோன்னா அவனுக்கு சரியான டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ நான் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த அப்படின்ற மாதிரி மறண்டு போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும், இவன் இப்படி விடக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இவன் கிட்ட போவானுங்க அந்த வெயின் கிட்ட. அந்த ஏலியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் தூக்கி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற உடனே ஹீரோ சொல்லுவான் லைனை கிராஸ் பண்ணிங்கன்னா வச்சுனா உங்களுக்கும் இது நிலைமை தான் அப்படின்ட்டு கை காமிக்க. அந்த வெயின் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல போனால் கொண்டு போட்டுருச்சு இடத்துல. இதை பார்த்தோன்னே இவனுக்கு சரியான டென்ஷன் ஆச்சு இந்த இடத்துல. இந்த ஹீரோ சொல்லிட்டு இருப்பேன் அந்த இடத்துல முடிஞ்சா லைனை இப்போ கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். லூஃபெங் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களுக்கு நீ ஆர்டர் போடுவேன் அப்படின்ட்டு சொல்லிருக்க. எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த வெயினை வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாது. உடனே ஹீரோ சொல்லுவாங்க இடத்துல நீ உள்ள வந்த அப்படின்னா ஒன்று வெயின் சாவடிக்கும், இல்லைனா என்னோட சப்பார்டினேட்ஸ் உன்னை கொல்லுவாங்க, ஒருத்தனை இங்கே வர முடியாது, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க இவனுங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கிங் இருக்கலாம் வந்து சொல்கிறாங்க அதில். ஸோ தயவு செஞ்சு கிரீன் கிங் வந்து மன்னிச்சிருங்க, எங்கள் மேலே தான் தப்பு சார், நாங்கள் வந்து இங்கே தான் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு டீசெண்டாக கிளம்பிட்டு வந்த இடத்துல. இந்த இடத்துல கிரீன் கிங்கும் சரியான டென்ஷன் ஆகிட்டு பட் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, கிட்ட போனால் கொண்டுருவா இல்லையோ ஹீரோ. அதனால் அவனுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த ஆர்டர் வந்தோடனே இருக்கிற ஏழிச்சு எல்லாம் பிச்சுக்கிட்டு பதறானுங்க. இந்த இடத்துல வெளியே போங்க ஹியூமன்ஸ் எல்லாம் காத்திக்கிட்டு இருக்க. எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களை துரத்தி அடிச்சதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க இடத்துல இருக்கிற பீப்புள்ஸ் இடத்துல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவன் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணிட்டு ஸோ இப்படியே சந்தோஷமாக ஆடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கிறிஸ்டல் இருக்கான்ல அவனுக்கும் இந்த ஆக்டோபஸ்க்கு ஏதோ ஒரு இது லவ் லைன் போது போல் என்னன்னு பார்க்கலாம் ஃபியூச்சரில். இதில் ஹீரோ இப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி கூட. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் வெயினை பார்த்தீங்கன்னா வந்து இடத்துலேயே சேஃப்டிக்காக விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புவோம் வேறு விஷயத்துக்காக இருந்ததில்ல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தா வழியாக வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஹீரோட ஷிப் எங்கே அப்படின்னா ஹீரோட ஷிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
சின்ன ஷிப்பை வந்து ரீசைஸ் பண்ணி விட்டு தான் வச்சிருக்கான் இந்த இடத்துல. ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டுருக்கா. இப்போ அந்த மெட்டல் பிளேட் எடுக்க போகிறோம்ல, அது ஆக்சுவலி திருட்டுன்ற மாதிரி தான் கணக்கு வரும். அதனால அந்த ஐடென்டிட்டி தெரியக்கூடாது. அதனால ஸோ நம்ம ஷிப்பு இப்படி ரீசைஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு பார்பிட்டாவை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ரீசைஸ் பண்ணதுனால அந்த ஸ்பீடு 80 மடங்கு அதிகமாகிட்டு நம்மளை ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு இருக்க. அட்டுக்கா என்னென்னமோ கற்பனை பண்ணுறா, டேரெக்டாக போய் எடுக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் ஆல்மனோட லயன்ஷிப் அதுக்கு முன்னாடி இதில் வர முடியாது பாது எதுவுமே இருக்க. நீ கவலைப்படாத. ஸோ பார்பிட்டா எப்போயுமே வந்து மாஸ்டர் ஹுயான்போ என்னோட மாஸ்டர், அவருக்கான ரிவெஞ்சை நான் மறக்கலை. ஸோ இந்த இடத்துல மெட்டல் பிளேட் எடுக்கிற இந்த வேலையை நம்ம வந்து அவர் தள்ளி போட்டுடலாம், நமக்கு இது முக்கியம் கிடையாது. நீ சொல்லு, மாஸ்டர் ஹுயான்போவை கொன்னது யார் பார்பிட்டா அப்படின்னு கேட்பான் பாருங்க. அந்த சீனு பார்த்தீங்கன்னா வந்து வேற இடத்துல காட்டும். அந்த இடத்துல யாராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற பவருக்கு யாரு கொன்னது யாருக்கு அப்படின்னு கேட்பான் பாருங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஹேண்ட் பிளானட்னு ஒருத்தன். இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஆக்சுவலி அவன் யாருன்னா வந்து அவன் தான் வந்து மாஸ்டர் ஹுயான்போ வந்து கொன்னவன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னடா விஷயம்னு கேட்டால், மாஸ்டர் ஹுயான்போவோட இப்போ நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆகிட்டான். மாஸ்டர் ஹுயான்போ ஒரு இம்மார்டல், மெக்கானிசம் கிளானிசம் ஒரு இம்மார்டல் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ ஹீரோவோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் அவர் தான். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கொண்டவன் தான் இந்த டீமன் அண்ட் கிங். ஹீரோக்கிட்ட வந்து இப்போ வந்து அவனை விட பவர்ஃபுல்லான ஆளை கொள்றவளுக்கெல்லாம் வந்து பவர் இருக்குது. ஜஸ்ட் இவன் வந்து வெறும் கிங் லெவல் அவ்வளோதான் வந்து இருக்கான். கிங் லெவல் இம்மார்டல், அவனும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுறேங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ என்னை ஏதாவது மோட்டிவேட் பண்ணணும், எனக்கு ஏதாவது கிஃப்ட்டாக சென்ட் பண்ணால் ஈவன் ₹5 ₹10 இருந்தாலும் அந்த QR ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த எபிசோட் போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகிறேன். அண்ட் BTTH என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எபிசோடாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக BTTH ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இந்த வீக்கும் வரட்டும், ஒன்றா சேர்த்து போடுவோம். ஏன்னா BTTHல நல்ல சீன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணமாடா அப்படின்ற ஃபீலிங் தான் பார்த்து முடிக்கும்போது எனக்கு வந்து வந்தது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஃபுல் ஃபீலாக பார்க்க. ஓகே, பை பை. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோட எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.